இந்த கோலாலம்பூர் ஓல்டு ஸ்டேஷன் வந்து பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்டது. அதுவும் முக்கியமாக இங்கே வேலை பார்த்தவங்க எல்லாமே தமிழ் ஆளுங்கள் தான் வேலை பார்த்துருக்காங்க. சரி வாங்க இந்த ஸ்டேஷன் எப்படி இருக்குங்கிறது அதையும் பார்த்துருவோம். மலேசியாவில் கேஎல் சென்ட்ரல்லேருந்து இப்போ நம்ம இருக்கக்கூடியது ஓல்டு கோலாலம்பூர் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நேஷ்னல் பள்ளிவாசல், இஸ்லாமிக் ஆர்ட் மியூசியம், போலீஸ் மியூசியம், ஸ்பேஸ்ஷிப் மியூசியம், அடுத்தது முன்னாள் பிரதமரோட வீடு, அடுத்தது கேஎல் பேட், அதுக்கடுத்து இராணுவ வீரர்களின் மெமோரியல் இடம். இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது. கோலாலம்பூர் ஸ்டேஷனில் மட்டும் இறங்கிட்டா அனைத்து இடத்தையும் காசு கம்மியாக ஒரு 5 வெள்ளிக்குள்ளேயே நம்ம பாதி இடத்த சுற்றி பார்த்துடலாம். பாதி இடம் சுற்றி பார்க்குறதுக்கு ஃப்ரீ தான் இந்த இடத்துல. அதனால் மலேசியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் கோலாலம்பூர் ஓல்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதுக்கு பக்கத்துலேயே எல்லாமே 50 மீட்டர் தான் இருக்கும். அழகாக போய் நடந்தே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த கோலாலம்பூர் ஓல்டு ஸ்டேஷனில் இறங்கியாச்சு. இது முக்கியமான ஸ்பாட்டு. இந்த இடத்துல நிறையா டூரிஸ்ட்டு இடம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி போகிறதுனா இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் 2ல் நம்மளை இறக்கி விட்ருப்பாங்க. அதுலேருந்து இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் இந்த சப்வே வழியாக பூந்து அந்த பக்கம் வெளியே வந்துடணும். பி எக்ஸிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக வெளியே ஆகிடணும். இப்போ நம்ம மெயின் டோர் வழியாக வெளியே வந்ததோட இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா கேடிஎம் ஓல்டு ஸ்டேஷன், அந்த இடத்த பார்ப்பீங்க. அதுலேயே இந்த பக்கத்துலேயே ஒரு 50 மீட்டர்ஸ் நடந்தால் போதும் நேஷ்னல் மஸ்ஜித் வந்துடும். அங்கே போயிடலாம். நேஷ்னல் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அதுலேருந்து இந்த சைட்லேயே நேராக நடந்து போனீங்கன்னா மெட்டிக்க ஸ்கொயர் போயிடலாம். ஒரு 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும்.